பாசம் வச்சா கண்டிப்பா ஏமாத்த தான் செய்வாங்க. ஏமாற்றம் கட்டாயம் உறுதி. அதாவது ஒருத்தங்க நம்ம கிட்ட பாசமா இருக்கவே கூடாது, அன்பா தான் இருக்கணும். அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பாசங்கிறது அஃபெக்ஷன்னு சொல்லுவோம், அன்புங்கிறது லவ்னு சொல்லுவோம். பாசம் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு பொருளை என்னோடது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க பொசசிவ் ஆயிட்டீங்களோ, அது மேல பாசம் வைப்பீங்க. ஆனா அன்புக்கும் பொசசிவ்னஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாசங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நம்ம புள்ள மேல ரொம்ப பாசம் வச்சு அவளை கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வார்த்தையெல்லாம் நம்ம குடும்பத்தில் சொல்லுவோம். உன் பிள்ளைக்கு நிறைய நீ கொடுத்து 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 கெடுத்து வச்சிருக்க. அப்படிதான் என்ன அர்த்தம்னா, அவனை நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கிறீங்க. அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, அவனுக்கு பெஸ்டெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய அப்பா அம்மா நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு இதெல்லாம் பெஸ்ட்டோ, அவனுக்கு பெஸ்ட் காரு, பெஸ்ட் ட்ரெஸ்ஸு, அவனுக்கு சிறந்த உணவு, சிறந்த பேனா, சிறந்த பைக்கு, அவன் பயன்படுத்துகிற பொருள், சிறந்த மொபைல் ஃபோனு, உலகத்திலே காஸ்ட்லியான இது எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே போவோம். இதுக்கு பேர் தான் பாசங்கிறது பேர். இதனால உங்கள் பிள்ளைய நீங்கள் கெடுக்கிறீங்க. இது உண்மைக்கு புறம்பானது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதை நீங்கள் நிறுத்தியே தீர்வீங்க. இதனுடைய ஏமாற்றத்தை உங்கள் பிள்ளை சந்திச்சே தீருவான், தப்பிக்கவே முடியாது. சார், உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் பாசம் வைக்கக்கூடாதுங்க, பொறுப்பாக இருக்கணுங்க, அன்பாக இருக்கணுங்க. அன்புங்கிறது கம்ஃபர்ட்டை கொடுக்கறது இல்லை, உண்மையாக இருக்கிறது. இப்போ ஒரு பெஸ்ட்டு பொருளை அவனுக்கு கொடுத்து அவன் அதிலிருந்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறினா அதை அவங்ககிட்ட வைக்கணும். இல்லையா, அவன் வீணாக போகிறான்னா அவங்ககிட்ட இருந்து அதை பிடுங்கணும். அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு பேர் எப்போ நீங்கள் செய்வீங்கன்னா, பாசம் இருந்தால் செய்ய மாட்டீங்க, அன்பு இருந்தால் செய்வீங்க. அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிரை உண்மையிலேயே ஒரு உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டு போகணுங்கிறதான் என்னுடைய நோக்கமே தவிர அவனை கம்ஃபர்ட் பண்ணணுங்கிறது நோக்கம் இல்லை. இப்போ அவனுக்கு நான் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அவன் மேலே வருவான் அப்படின்னா நான் வாங்கி கொடுப்பேன். இந்த பொருளை அவனுக்கு வாங்கி கொடுத்தா அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். இதுக்கு பேர் அன்புன்னு பேர். பாசங்கிறது என்னன்னா, அவன் மேலே வர்றானா கீழே வர்றானாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அவன் சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவனுக்கு குறை எதுவும் வந்துடக்கூடாது. குறையே இல்லாமல் ஒருத்தனை வளர்த்தீங்கன்னா அவனுக்கு குறை என்னன்னே தெரியாமலே போயிடும். உங்கள் பையன் முட்டாளாயிடுவான். உலகத்தில் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், எவ்வளோ நாளைக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாசம்ங்கிற பேரில் நீங்கள் பொசசிவ் ஆகி, என்னுடைய குழந்தை, என்னுடைய தகப்பனார், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய நண்பன், என்னுடைய தம்பி, ஏன் அண்ணன் அப்படிங்கிறது என்னைக்கு வந்துடுச்சோ அன்னைக்கே இது ஒரு நாள் ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ பாசம்ங்கிறத நீங்கள் வைக்கவே கூடாது. அது ஏமாற்றத்துக்கு உண்டான வழிதான். அது இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு இல்லை. அது ஆரம்பத்திலேயே அது ஏமாற்றம் தான், அது ஏமாத்துக்கார வேலை தான். பாசத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அன்பாக இருக்க பாரு. அன்புங்கிறது ஒரு உணர்வு. அது உண்மையாக இருக்கிறதுக்கு பேர் அன்பு. பேம்பர் பண்ணுறது பேர் பாசம். பாசம் ஒரு ஏமாத்து வேலை.